வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் ஐஏஎஸ் அகாடமிப்பா. நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எல்ஐசி ஏஓ எக்ஸாம்க்கான ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஆல்ரெடி முன்னாடி ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம் ஜாப் ப்ரொஃபைல் அண்ட் சேலரிக்காக. ஏதாவது டவுட்ஸ்னால் அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. ஓகேவா? நம்ம ஏஓ எக்ஸாமுக்கான ப்ளஸ் என்னப்பா, நோ நெகட்டிவ் மார்க்கிங், ஹை சேலரி. ஓகேவா? பேங்கிங் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ஈஸியாக கிளிக் பண்ணிடலாம். சரிங்களா? இப்போ நமக்கு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எப்போ வர போகுதுன்னா இன்னும் 35 days தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? October 3 வந்து ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் நடக்க போகுது. உங்களுக்கு October 3rd week ஆர் 4th week வந்துட்டு ரிசல்ட் வந்துடும், ப்ரிலிம்ஸோட ரிசல்ட் வந்துடும். உங்களுக்கு November 8 வந்து டென்டேட்டிவாக தான் சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் டேட் வந்து சேஞ்ச் ஆகலாம். பட் இந்த பீரியட்ஸில் தான் உங்களுக்கு எக்ஸாம்ஸ் ரிசல்ட்ஸ் தென் எக்ஸாம் அப்படி மாதிரி நடக்க போகுது. சரிங்களா? ஸோ இந்த டைமுக்குள்ளே அவங்களால கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். ஓகேங்களா? ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. மோர் ப்ராக்டிஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? நம்ம ஃபஸ்ட் இப்போது பார்க்க போகிறது ப்ரிலிம்ஸ் எக்ஸாமோட சிலபஸ் பார்க்க போகிறோம்ப்பா. எக்ஸாம் பேட்டர்ன் அண்ட் சிலபஸ் பார்க்க போகிறோம். சரிங்களா? இதில் மொத்தமே 3 செக்ஷன் தான்ப்பா உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ரீசனிங், ஆப்டிடியூட் அண்ட் இங்கிலீஷ். ஓகேவா? நம்பர் ஆஃப் கொஷின்ஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து 100. ஓகேவா? ஈச் செக்ஷன் ரீசனிங் வந்து 35, ஆப்டிடியூட் வந்து 35, இங்கிலீஷ் 30. மார்க்ஸ் வந்து ஈச் கொஷின் வந்து 1 mark தான். ஓகேங்களா? இதில் வந்து இங்கிலீஷ் வந்து குவாலிஃபைங் தான். ஸோ பயப்பட தேவையில்லை. எனக்கு வந்து இங்கிலீஷ் வராது, ஆப்டிடியூட் ரீசனிங் நல்லா பண்ணுவேன், அந்த மாதிரி இருக்குங்க நிறைய பேர் ஆஸ்பிரன்ஸ். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக அப்ளை பண்ணி எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள். சரிங்களா? இதில் மினிமம் குவாலிஃபை மார்க்ஸ் இருக்குப்பா உங்களுக்கு. ஓகேவா? உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கிங் இருக்காது. பட் ஸோ வந்து மினிமம் குவாலிஃபை மார்க்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அது கேட்டகரி அந்த மாதிரி சேஞ்ச் ஆகுதோ நான் நோட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. சரிங்களா? இப்போ வந்து இங்கிலீஷில் வந்து உங்களுக்கு மினிமம் 10 கொஷின்ஸ் அட்டன் பண்ணால் போதும். மற்றதெல்லாம் நீங்கள் ஆவரேஜாக ரீசனிங், ஆப்டிடியூட் ஈஸியாக போட்டுருவீங்க. பேங்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு அந்த மாதிரி செஷன் பாருங்கள். இந்த செஷன் டியூரேஷன் வந்து சேமாக தான் கொடுத்துருக்காங்க. ஒரு செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் செஷன் ஸ்டார்ட் ஆகும். சிபிடி டெஸ்ட்டில் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் அட்டன் பண்ண போகிறீங்க. சரிங்களா? ரீசனிங் முடிஞ்சு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆப்டிடியூட் செஷன் ஓப்பன் ஆகிடும். அந்த டைமுக்குள்ள நீங்கள் வந்து ரீசனிங் முடிக்கணும். அதே மாதிரி நெக்ஸ்ட் செஷன் வந்து இங்கிலீஷ்க்கு முன்னாடி ஆப்டிடியூட் க்ளோஸ் ஆகிடும். ஓகேவா? ஃபைனல் சப்மிட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸாம் வரும் உங்களுக்கு. சரியா? இந்த மாதிரி பேட்டர்னில் தான் உங்களுக்கு எக்ஸாம் நடக்க போகுது. சரிங்களா? பின்னாடி நம்ம சிலபஸ் பார்க்கலாம். சரிங்களா? அடுத்த மெயின்ஸ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 5 டாபிக்ஸ் இருக்குப்பா. ஓகேவா? உங்களுக்கு மேலே உள்ள 4 டாபிக்ஸ் வந்துட்டு 4 செக்ஷன் வந்து உங்களுக்கு ஆப்ஜெக்டிவ் டைப் இருக்கும். லாஸ்ட் செஷன் அந்த இங்கிலீஷ் இருக்குது பார்த்தீங்களா, இங்கிலீஷ் லாங்குவேஜ், அது மட்டும் உங்களுக்கு டெஸ்கிரிப்டிவ் பேப்பராக இருக்குப்பா. இது வந்து டெஸ்கிரிப்டிவ், இது 4 வந்து உங்களுக்கு ஆப்ஜெக்டிவ் பேப்பரில் வரும். சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீசனிங் எல்லாமே வந்து 30 கொஷின் தான். இது வந்து மேக்ஸிமம் மார்க் வந்து 300. பட் டோட்டல் நம்பர் கொஷின் வந்து 120 தான் இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? எல்லாமே ஆப்ஜெக்டிவ் டைப். உங்களுக்கு ஒரு ரீசனிங், ஆப்டி, இங்கிலீஷ் சேமாக தான்ப்பா இருக்கும். மற்றது மட்டும் கொஞ்சம் ஆட் ஆகிருக்கு. இதில் வந்து ஜென்ரல் நாலேஜ், கரண்ட் அஃபேர்ஸ், டேட்டா இன்டர்பிரேஷன் ஆல்ரெடி ஆப்டிடியூடில் வர்றது தான். இதில் வேணால் அதை ஸ்பெஷலைஸ் பண்ணி அதுலேருந்து மட்டும் நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க உங்களுக்கு. இன்சூரன்ஸ் அவேர்னஸ் எக்ஸ்ட்ரா படிக்க போகிறீங்கப்பா நீங்கள். ஓகேவா? அதில் பேங்கிங் படிப்பீங்க, பேங்கிங் எக்ஸ்பீரியன்ஸ். இதில் வந்து இன்சூரன்ஸ் அவேர்னஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா படிக்க போகிறீங்க, அவ்வளோதான். ஓகேவா? அந்த மாதிரி இப்போ இங்கிலீஷ் டிஸ்கிரிப்டிவ் பேப்பரில் பார்த்தீங்கன்னா அது வந்து 25 மார்க்ஸ். ஓகேங்களா? இது வந்து 300, இதில் வந்து 25 மார்க்ஸ். இது டோட்டல் எல்லாமே சேர்த்து தான் 300 வரும் உங்களுக்கு. சரிங்களா? இது 25 மார்க்ஸ் டிஸ்கிரிப்டிவ் மட்டும் எழுதுவீங்க. ஓகேவா? இதுவும் மினிமம் குவாலிஃபைங் தான். ஸோ பயப்பட தேவையில்லை நீங்கள். சரியா? செஷன் பார்த்துக்கோங்க. 40 minutes, 20 minutes, 40 minutes, 60 minutes. ஓகேங்களா? இது வந்து டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் ஜஸ்ட்டு 30 minutes அப்போ நீங்கள் அதுக்குள்ளே முடிச்சிடணும். சரிங்களா? இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போது இந்த 4 செக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா மேலே, இது எல்லாமே வந்து இது வந்து ஈச் கொஷின் வந்து 3 marks, இது வந்து 2 marks. ஸோ அதனால தான் இது வந்து 90, 60. இது அந்த மாதிரி ஈச் கொஷின் 3 mark. இதை ஸோ வந்து 30 into 3 வந்து 90 marks மேக்ஸிமம் மார்க்ஸ் உங்களுக்கு. இன்சூரன்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் அவேர்னஸ் வந்துட்டு உங்களுக்கு ஈச் கொஷின் வந்து 2 marks. ஸோ 60 கொஷின். இந்த மாதிரி தான் உங்களுக்கு கால்குலேட் ஆகும்ப்பா. சரிங்களா? இது வந்து மெயின்ஸ் எக்ஸாமோட பேட்டர்ன் இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. 5 செக்ஷன் இருக்கும் டோட்டலாக. மெயின்ஸ் மார்க் தான் உங்களுக்கு லாஸ்ட் ஸ்கோர் எடுத்துப்பாங்க. மெயின்ஸ் மார்க் ப்ளஸ் இன்டர்வியூ. இதில் 3 செக்ஷன் இருக்குப்பா. ப்ரிலிம்ஸ், மெயின்ஸு, இன்டர்வியூ. ஆல்ரெடி 2 செஷன் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது இன்டர்வியூ. இது வந்து 60 மார்க்ப்பா. 60 மார்க் டோட்டல். 60க்கு தான் உங்களுக்கு கால்குலேஷன் போடுவாங்க. ஓகேவா? அந்த 300 ப்ளஸ் மெயின்ஸ் மார்க் வந்து 300. இது வந்து 60 மார்க். 360க்கு தான் டோட்டலாக கவுண்ட் பண்ணுவாங்க. நீங்கள் எலிஜிபிள் ஆகிட்டிங்கன்னா இதை வச்சு தான் உங்களுக்கு இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. சரியா? இது மோஸ்ட் ஆஃப் இன்டர்வியூ பார்த்து பயப்பட தேவையில்லை. நீங்கள் ஒன்ஸ் மெயின்ஸில் கிளியர் பண்ணிட்டாவே உங்களுக்கு மார்க் இன்டர்வியூ வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கேட்டிருக்காங்க, பர்சனல் ஸ்கில்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்கப்பா.
உங்களை பற்றி நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதோட பேக்ரவுண்டு, உங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்ட், அதாவது உங்கள் ஃபாதர் அந்த மாதிரி கேட்பாங்க. தென் ப்ராப்ளம் சால்விங், லாஜிக்கலாக ஏதாவது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொஷின் மாதிரி கேட்டு அதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு ஆன்சர் பண்ணுறீங்க அது பார்ப்பாங்க. தென் டெசிஷன் மேக்கிங் எபிலிட்டி, ஏதாவது ஒரு ப்ராப்ளம் கொடுத்து நீங்கள் உங்களோட பர்செப்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. அப்புறம் தென் செல்ஃப் அவேர்னஸ். அப்புறம் இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி மேக்ஸிமம் கொஷின் நிறையா இருக்குப்பா உங்களுக்கு. ஓகேவா, கண்டிப்பாக கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து ஏதாவது ரிலேட்டடாக ஒரு டாபிக் ரிலேட்டடாக கேட்பாங்க உங்களுக்கு. ஓகேவா, மெயின்ஸ் இன்டர்வியூ கொஷின்ஸ் இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா, மோஸ்ட் ஆஃப் லாஜிக்கல் எபிலிட்டி அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போதே இதுக்கும் ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க நீங்கள். சரிங்களா, 3 செக்ஷன் தான்ப்பா உங்களுக்கு டோட்டலாக. இப்போ பார்க்க போகிறது சிலபஸ், ஒவ்வொரு செக்ஷனாக பார்க்க போகிறோம். ரீசனிங்கில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் இவ்வளோ டாபிக்ஸ் இருக்குது. ஓகேவா, பட் இப்போ நம்ம லாஸ்ட்டு 3 இயர்ஸ் நடந்த எக்ஸாம் வச்சு அனலைஸ் பண்ணி எது மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து கவர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்கோம். சரிங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கண்டிப்பாக கேட்பாங்கப்பா. சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், தென் பசில், இது ரெண்டுமே சேர்த்து உங்களுக்கு மினிமம் 15 to 20 கொஷின் கண்டிப்பாக வந்துடும். ஓகேவா, தென் சிலாஜிசமில் 5 கொஷின் கேட்பாங்க. இன்இக்வாலிட்டியில் 5 கொஷின். தென் கோடிங் டிகோடிங், இதெல்லாம் பார்க்கும்போது என்ன உங்களுக்கு ஞாபகம் வருது? பேங்கிங் மாதிரியே இருக்கா? சேம் அதே மாதிரி தான் இருக்கும், ஈஸியாக தான் இருக்கும். லெவல் அதை விட கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா, தென் பிளட் ரிலேஷன்ப்பா. பிளட் ரிலேஷன்லேருந்து மினிமம் 3 கொஷின் கேட்பாங்க. டைரக்ஷன் 5. டைரக்ஷன் டெஸ்ட் வந்து 2 to 3 or 5 times 5 கூட கேட்பாங்க சம்டைம்ஸ். ஓகேவா, இதை பார்த்துக்கிட்டாவே நீங்கள் போதும்ப்பா. லாஸ்ட் கொஷினில் எல்லா ஷிப்லையும் இதே மாதிரி தான் வந்திருக்கு உங்களுக்கு. ஸோ இந்த டாபிக்ஸ் கவர் பண்ணாவே ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம் ரீசனிங் செக்ஷன். ஓகேவா, இதை ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இந்த 5 செக்ஷனும் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மற்ற டாபிக்ஸ்லாம் போங்க. நீங்கள் சொல்லலாம், கேட்கலாம், இந்த டாபிக்ஸ் மட்டும் பார்த்தா போதுமா, மற்ற கொஷின் வராதான்னு கேட்கக்கூடாது. அது கேட்பாங்க, அது 1 or 2 அந்த மாதிரி தான் வரும். பட் மோஸ்ட் ஆஃப் உங்களுக்கு கவர் ஆகிறது வந்து இந்த செக்ஷன் தான் கவர் ஆகும் உங்களுக்கு எக்ஸாமில். சரியா, வெயிட்டேஜ் அதிகமாக கொடுக்குற மார்க்ஸ், வெயிட்டேஜ் அதிகமாக வர பார்ட்ஸ் வந்து இதுதான்ப்பா உங்களுக்கு. இது ரீசனிங்கில் பார்த்துட்டோம். இதை ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் மற்ற டாபிக்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. அது மாதிரி ஆப்டிடியூடில் பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன்ப்பா. நம்ம பேங்கிங்கில் சொல்லியிருப்போம் அதே மாதிரி தான். சிம்பிளிஃபிகேஷன் 15 to 20 கேட்கலாம். சரியா, தென் டிஐ தான்ப்பா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு மெயின்ஸ்லேயும் சரி ப்ரிலிம்ஸ்லையும் சரி கண்டிப்பாக உங்களுக்கு 15 கொஷின் கேட்பாங்க. சரியா, தென் பார்க்க போகிறது குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்லேயே உங்களுக்கு வந்து 5 கொஷின்ஸ் கேட்பாங்க. சரியா, வேர்ட் ப்ராப்ளம்ஸ், இதை தவிர்த்து மற்ற மிஸ்லானியஸ் கொஷின் எல்லாமே சேர்த்து தான் உங்களுக்கு வேர்ட் ப்ராப்ளம்ஸ்னு வரும்ப்பா. ஓகேவா, அதுலேருந்து நீங்கள் அந்த கவுண்ட் ஆஃப் நம்பர்ஸ் போக பேலன்ஸ் உள்ள கொஷின்ஸ் எல்லாமே அந்த டாபிக்ஸ்லேருந்து தான் வரும் உங்களுக்கு. ஓகேவா, டிஐ நல்லா பார்த்துக்கோங்க. டிஐ வந்து உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்லேயும் வரும், மெயின்ஸ்லேயும் வரும். ஃபஸ்ட்டு இந்த 4 செஷன் பார்த்துருங்கப்பா. அதுக்கப்புறம் நீங்கள் மற்ற செஷன்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த வேல போனாவே நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். ஆப்டி, ரீசனிங், மற்ற செஷன் எல்லாத்துக்குமே நான் வந்து உங்களுக்கு வெயிட்டேஜ் டாபிக்ஸ் மட்டும் சொல்லிட்டு வரேன் இப்போ. சரியா, அடுத்து பார்க்க போகிறது இங்கிலீஷ் வந்துட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தா ரீடிங் காம்ப்ரிகேஷன். நீங்கள் இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஷின் அனலைஸ் பண்ணும்போது இதுலேருந்து எல்லா ஷிப்லேருந்தே உங்களுக்கு கொஷின் கேட்டிருந்தாங்க. இந்த டாப்பிக்லேருந்து 10 கொஷின் கேட்குறாங்கப்பா. ஓகேவா, தென் க்ளோஸ் டெஸ்ட்லேருந்து எத்தனை கொஷின் கேட்டிருந்தாங்கன்னு பார்த்தீங்களா? 5 to 6 கொஷின். ஓகேவா, எரர் ஸ்பாட்டிங் கம்பல்சரிப்பா 5 கொஷின் கேட்குறாங்க. தென் ஃபில்லர்ஸ்லேருந்து 5 கொஷின். ஓகேவா, அப்படி இல்லைன்னா பேராஜம்பிள்ஸ் 5 கொஷின்ஸ். ஓகேவா, இந்த டாபிக் ஃபஸ்ட்டு பாருங்கள். இங்கிலீஷில் லாக் ஆகுது, எனக்கு இங்கிலீஷில் வந்து கட் ஆஃப் கம்மியாகுது அப்படின்னு பார்க்குறவங்க இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மற்ற டாபிக்ஸ் நீங்கள் எதில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. சரிங்களா, இப்போ 3 செஷன் கவர் ஆகிட்டோம். இது வந்து மெயின்ஸுக்கு ப்ரிலிம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு சேமாக தான் வரும் சிலபஸ்ஸு. ஓகேவா, இந்த ஆர்டரில் போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்ப்பா. ஃபஸ்ட்டு இந்த டாப்பிக்லாம் கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் மற்ற டாபிக்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. நாங்கள் செஷன் இந்த மாதிரி தான் கொண்டு போகலான்றது பிளான் பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ்னால் உங்களுக்கு ஜிகே ப்ளஸ் ஸ்டாட்டிக் ஜிகே உங்களுக்கு அப்புறம் ஸ்கூல் புக்ஸ் எல்லாமே கலந்து வரும் இது உங்களுக்கு. சரியா, இது எப்படி வரும்னா கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு மினிமம் 15 கொஷின்ப்பா, 20 கேட்பாங்க. சரிங்களா, ஓகே. அது இல்லாமல் ஸ்டாட்டிக் ஜிகே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த நேஷ்னல் ஈவெண்ட்ஸு, ஆர்கனைசேஷன்ஸு, அவார்ட்ஸு, இம்பார்ட்டன்ட் டேஸ். ஓகேவா, இதில் வந்து இங்கே ஜென்ரலாக தேரியாக படிப்பீங்க.
பட் ஸ்டாட்டிக் ஜிகே கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. இந்த ரிவர்ஸ், கண்ட்ரி, கேபிட்டல்ஸ் இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? இது வந்து நீங்கள் மிக்ஸ்டாக தான் கேட்பாங்க ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்து உங்களுக்கு. ஆனால் ஸ்டாட்டிக் ஜிகேலேருந்து மினிமம் உங்களுக்கு ஸ்டாட்டிக் ஜிகே வந்து மினிமம் உங்களுக்கு 12 வரையும் எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக வரும். ஆனால் என்னென்ன டாபிக்ஸ் வருது நம்ம வந்து இது பண்ண முடியாது. ஓகேவா? நான் சொல்ல டாபிக்ஸ் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து இது வந்து மெயின்ஸ்பா, டேட்டா அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டைப்பும் கவர் ஆகிருக்கும். ஓகேவா? எப்படின்னா பை சார்ட்டு, பார் சார்ட்டு, டேட்டா ஹேண்ட்லிங், டேட்டா டெரிவேஷன், இம்ப்ளிமெண்டேஷன், எல்லா டைப் ஆஃப் பார் சார்ட்டு பார்த்து வச்சுக்கோங்கப்பா. பார் சார்ட்டு, பை சார்ட்டு, ஓகேவா? மிஸ்ஸிங் டிஐ, லைன் டிஐ எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. டேபிள் எல்லாமே கவர் ஆகிடும் இதில் உங்களுக்கு. இதுலேருந்து மட்டுமே உங்களுக்கு 30 கொஷின் வரும். ஸோ வந்து டிஐ வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து இன்சூரன்ஸ். இது உங்களுக்கு புதுசாக இருக்கும் பேங்கிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு. நம்ம அங்கே எப்படி வந்து பேங்கிங் அவேர்னஸ் தனியாக படிப்போம், அதுவும் நமக்கு வேணும். அதில் வரும் எப்படி ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட், அந்த மாதிரி எல்லா ஃபினான்ஷியல் டேர்ம்ஸ் வரும்ல, அந்த மாதிரி இன்சூரன்ஸ் டேர்ம் கேட்பாங்க. அது இல்லாமல் இன்சூரன்ஸ் அவேர்னஸ் மாதிரி அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அதுக்கான புக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். நீங்கள் அதை மட்டும் போய் படித்தா போதும். ஓகேவா? இன்சூரன்ஸ் அவேர்னஸ் பற்றி நீங்கள் பயப்பட வேண்டாம். இன்சூரன்ஸ் பேங்கிங் அவேர்னஸ் பற்றி. ஓகேவா? அதுக்கான மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் இன்டர்வியூ கொஷின்ஸும் அந்த டேர்ம்ஸ் பண்ணலாம் பார்த்துக்கோங்க. ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்ஐசியோட ஸ்கீம்ஸு, இர்டாய், இன்சூரன்ஸ் டேர்ம்ஸ் இந்த மாதிரி தான் வரும்ப்பா. ஓகேவா? ஓகே, இதில் வந்து எல்லாமே உங்களுக்கு டாபிக் வைஸ் எல்லாமே கவர் பண்ணியாச்சுப்பா. எவ்வளோ மார்க் வரும் அது அந்த மாதிரி எல்லாமே சொல்லியிருக்கேன். நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? இதை மட்டுமே நான் இந்த டாபிக்ஸ் மட்டுமே நீங்கள் பார்த்தா போதும், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை பார்த்துட்டிங்கனாவே உங்களுக்கு மினிமம் கட் ஆஃப் நீங்களே கிளியர் பண்ணிவிடுவீங்க. ஓகேவா? ஏதாவது டவுட்ஸ்னால் கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க. ஓகேங்களா? நம்ம இந்த ஸ்பார்க்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில் வந்துட்டு உங்களுக்கு ஆஃபர் போயிட்டுருக்குது. இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டு. ஓகேவா? விருப்பம் உள்ளவங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸு இல்லைனா உங்களுக்கு ஏதாவது கொரிஸ் இருந்தால் கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.